விருந்துங்கிற பெயரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, இதை யூஸ் பண்றாங்க, விருந்துங்கிறத யூஸ் பண்றாங்க, ஃபங்க்ஷனை யூஸ் பண்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இது எல்லாரும் செய்யறாங்க. கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கேட்டு வாங்குறது கூட தப்பா தெரியல. என்னது, அதாவது மனிதன்ல பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு உள்ளவனா இருப்பான். நான் ஒரு ஏழை, எனக்கு நீங்க பணக்கார ஒரு ஆள் 1000 ரூபாய்க்கு எனக்கு செஞ்சுட்டீங்க, உங்க வீட்டுக்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு செய்ய இயலுமா? நீங்க வசதியான ஆள் 1000 ரூபாய்க்கு எனக்கு செஞ்சா நான் எனக்கு 5 ரூபாய்க்கு தான் எனக்கு செய்ய இயலும், அதான் நான் செய்யலும். இவன் என்ன நினைக்கிறான், நான் உனக்கு 1000 ரூபாய்க்கு செஞ்சிடல, நீ எனக்கு 1000 ரூபாய்க்கு செய்யி. உங்களை யாரு செய்ய சொன்னது? இவனா போய் 1000 ரூபாய்க்கு செஞ்சு விட்டு அவன் 1000 ரூபாய் சம்பளக்காரனா இருப்பான். ஒரு மாசம் சம்பளத்தை கொண்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டாந்து கொடு. அவன் சின்னதை வாங்கிட்டு போனான்னு வைங்கள, என்னடா அது 1000 ரூபாய்க்கு உனக்கு அது வாங்கி கொடுத்துருக்க, நீ என்ன ஒரு நான் குடம் வாங்கி கொடுத்தா நீ என்ன செம்பு வாங்கி கொடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லுவான். அவன் சக்திக்கு செம்பை தான் கொடுப்பான், உன் சக்திக்கு குடத்தை கொடுத்துருக்கிற. அப்ப ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்கிறது என்பது திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்கா? இது ஒரு நாகரிகமா? இது யாராவது வெட்கப்படுறாங்களா? பேப்பர்ல அடிச்சீங்க, பேப்பர்ல நோட்டீஸ்ல அடிச்சு மொய் எழுதுபவர்கள் அந்த தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும், அது கேட்டு வாங்குறான். மொய் எழுதுறவங்க செய்யுங்க, தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும் சொல்லி அதை கேட்டு வாங்குறதெல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது 20ஆம் நூற்றாண்டுல இது நடக்குது. இது காட்டுமிராண்டி காலத்தில் நடக்கல. இது 20ஆம் நூற்றாண்டு நாகரிகத்துக்கு உச்சிக்கு போயிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்துல இப்படி நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ல ஆயுது ஃபீ ஹிபத்திஹி, ஒருத்தனுக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டு அதை திரும்ப எதிர்பார்க்கிறவன். ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா ஒண்ணு கொடுத்தாச்சு, கல்யாணத்துக்குன்னு நினைச்சிட்டீங்க, ஒரு 5 நகையை கொண்டு போட்டு போட்டீங்க. எது போட்டீங்க? அந்த புள்ள நல்லா இருக்கட்டுமே, நம்ம மாமா புள்ள தானே, நம்ம சித்தம்மா புள்ள தானே, சந்தோஷமா இருக்கட்டுமே, அன்பளிப்பா கொடுத்துட்டீங்க. அது கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? அதோட மறந்துடணும். கொடுத்தது அன்பளிப்பாக இருந்தா நினைச்சிருந்தேன், நீங்க என்ன கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்கிறதெல்லாம் உங்க உள்ளத்திலிருந்து போயிடணும். அதுக்கு பேர் அன்பளிப்பு. அதை கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டோம்ல, நம்ம கல்யாணத்தை திருப்பி வரும்ல அப்படின்னு எவனாவது எதிர்பார்ப்பானையானால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல் கல்வி, அவனு நாய் ஒண்ணு. எந்த நாயோட ஒப்பிடுறாங்க? யகி சும்ம யஊது ஃபீ கைஹி, சாப்பிட்டுட்டு நாய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு திருப்பி அதையே சாப்பிடும். சில நாய்கள் என்ன செய்யும், சாப்பிட்டு வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்தத எவனா சாப்பிடுவானா? நாய் சாப்பிடும். வாந்தி எடுத்தது செய்யும் திருப்பி சாப்பிடும். வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாயும் சரி நீயும் சரிங்கிறாங்க. யாரும் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதோட மறந்துடணும். கொடுத்தது மனசுலயே இருக்கக்கூடாது. கொடுத்தது செய்யக்கூடாது. ஒரு காலத்திலேயே கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ எது கொடுத்த? மறுமை நன்மைக்கு தானே கொடுத்த, அவன் மேல அன்பு வச்சு தானே கொடுத்த. அன்பா இருக்கும்போது கொடுத்து சண்டையா இருக்கும்போது கேட்பானுங்க. ஒரு நேரத்தில் நல்லா ராசியா இருக்கும்போது கொடுத்து போடுவாங்க, சண்டையா இருக்கும் நேரத்தில் நான் கொடுத்தேன்ல, நேற்று கொடுத்து எதுக்குறா கொடுத்த, திருப்பி வாங்க கொடுத்த, திருப்பி வாங்க கொடுத்த நான் வாங்கியே இருக்க மாட்டேனே, நீ கலெக்ஷன் பண்றதை கொடுத்திருந்தா நான் வேணான் இருப்பேனே, நீ கொடுத்த எது கொடுத்த, ஏதோ நம்ம மேல முகப்பத்துல பாசத்துல தர்றாரு, நான் பாட்டுக்கு வாங்கி செலவு பண்ணிவிட்டேன், நீ அப்புறம் வந்து சண்டையா போன தாண்டு கேட்ட என்ன அர்த்தம்? இவன்லாம் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்பாடு உள்ளவன் உலகத்துல நிறைய இருக்கிறான். இது கொஞ்சம் கூட உறுத்தல் வர மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ல ஆயுது ஃபீ ஹிபத்திஹி, கொடுத்த அன்பளிப்பை திரும்ப எதிர்பார்ப்பவன் கல் கல்வி, நாயை போன்றவன். யகீ சும்ம யஊது ஃபீ கைஹி, வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுகிறத அந்த நாயை போலவன். புகாரியில 2589 6975வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். அதனால அன்பளிப்பு கொடுத்தா அதோட மறந்துடணும். இது உலகத்தில் இஸ்லாம் தான் சொல்லுது. அழுத்தம் திருத்தமா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவான வார்த்தைகளால் இஸ்லாம் மட்டும்தான் இது என்ன செய்யுது, உலகத்துல தனித்து இந்த அறிவுரையை சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கடும் வார்த்தையை சொல்றாங்க. அவங்களே இந்த நாய்க்கு உதாரணம் காட்டிட்டு, லைஸலனா மஸலு சூயி, இந்த கெட்ட உதாரணத்திற்கு நாம் ஆளாகிற வேண்டாம். ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. நாய் என்ன சொல்றாங்க, அடை வாந்தி எடுத்த நாயின்னு சொல்லி இருக்கிறேன், அந்த நிலை நமக்கு வேணுமா? இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமை நமக்கு தேவையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உதாரணத்தை வச்சு மக்களுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கெட்ட உதாரணத்துக்கு ஒருவனே ஆவாத, இது மாதிரி மோசமான உதாரணம் நமக்கு வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காட்சி புகாரியில 2622 6975வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இத கூட இத இன்னும் நல்லா உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நம்ம ஒரு ஆளுக்கு இந்த பேனாவை அன்பளிப்பா கொடுத்துட்டோம், அன்பளிப்பா வச்சுக்கிட்டான்.
வச்சுக்கிட்டவன் அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அதை விற்கிறான். பேனாவை என்ன செய்யறான், நம்ம பேனா அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டோம், அவன் கொஞ்ச நாளைக்கு அந்த பேனா வச்சிருந்தான், அப்புறம் என்ன கஷ்டமோ அவனுக்கு விருப்பம் இல்லையோ இந்த பேனா யாராவது எடுத்துக்கலான்னு கேட்கறான். அப்ப நான் தானே கொடுத்துருக்கேன் அவனுக்கு அன்பளிப்பா, அதை நான் வாங்கக்கூடாது, காசு கொடுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்பளிப்பை சும்மா வாங்குறது மட்டும் இல்ல, விலை கொடுத்து கூட வாங்கக்கூடாது. இல்லன்னா நீ அதை அவன் கரெக்டான விலையை சொல்ல மாட்டான். நீ 10 ரூபாய் பேனா, 10 ரூபாய்க்கு இந்த பேனா நீ கொடுத்துருக்கிற, விற்கும் போது 10 ரூபாய்க்கு வேறவனா இருந்தா வித்திருப்பான். நீ போய் கேட்டா என்ன செய்வான், இவர் தான் நம்ம கொடுத்தாரு, நம்ம எப்படி இவர்கிட்ட போய் 10 ரூபாய் கேட்கறது, என்ன தேய்ச்சி கொடுங்க, ஒரு 3 ரூபாய் கொடுங்க அப்படிமா. அப்ப நீ கொஞ்சத்தை நீ வாங்கிருக்கீங்க, திருப்பி முழுசா வாங்காட்டா கூட கொஞ்சத்தை நீ வாங்கியிருக்கிற, அன்பளிப்பை கொடுத்தல என்ன செய்யற, கண்டிப்பா அந்த தாட்சியம் பாப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு யார் தந்தானோ அவனே உங்களுக்கு திருப்பி வித்தான்னு சொன்னா நீங்க அவன் எப்படி கரெக்டான விலையை சொல்லுவான்? வெளியில மாதிரி கராரா பேசுவானா? ஒரு வியாபாரி எப்படி பேசுவான் அந்த மாதிரி பேசுவான், விற்க இயலுமா? அதனால ஒருத்தருக்கு அன்பளிப்பை கொடுத்தா அந்த அன்பளிப்பை விற்கலாம். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளுக்காக என்ன செய்யறாங்கன்னா, குதிரையை அன்பளிப்பா கொடுக்கறாங்க. இந்த குதிரையை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துறாங்க. கொடுத்து விட்டு கடத்தருக்கு ஒரு நாள் போறாங்க. அது அந்த ஆளு சந்தையில வித்துட்டு இருக்கிறாரு. யாராவது குதிரை வேண்டாம் வாங்கிக்கிறங்க, அவருக்கு என்ன கஷ்டமோ, அவருக்கு என்ன அன்பளிப்பை கொடுத்தா வச்சுக்கிட்டு தான் அவனு எல்லாம் கிடையாது, அவர் விருப்பம். அன்பளிப்பை வித்துனா, நான் கொடுத்த அன்பளிப்பு வித்துட்டான்னு சொன்னா கூட நீங்க அதை திரும்பி எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். அன்பளிப்புனா என்ன, நீ விக்கிறாந்தா வித்துக்க, வைக்கிறாந்தா வச்சுக்க, வேற ஆள் கொடுக்கறாந்தா கொடுத்துக்க, அது ஒரு அன்பளிப்பு. நம்ம என்ன செய்யறோம், அன்பளிப்பு கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஒரு அன்பளிப்பானா கொடுத்தேன்னு வைங்களேன், நான் அது அவர்கிட்ட கொடுத்தேன்னு வைங்க, இவனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன் வேற ஆள் கொடுத்துட்டான் அப்படின்னா நீ என்ன எதிர்பார்க்கறன்னு அர்த்தம். நீ எனக்கு தானே கொடுத்த, என்னுடைய ஆயிடுச்சுல, என்னுடைய ஆன பிறகு நான் வச்சுக்கிட்டா என்ன, நான் விருப்பமான ஒரு ஆளு கொடுத்தா என்ன, அல்லது நீ பேனாதான் என்கிட்ட வச்சுக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை விட ஒரு நெருக்கடி காசு தேவைப்படுது, எனக்கு ஒரு வாட்சியை கொண்டாந்து கொடுக்குறீங்க, இந்த வாட்சி இப்ப எனக்கு தேவையில்லை, 100 ரூபா எனக்கு இப்ப தேவை, நான் என்ன செய்வேன், வாட்சி 100 ரூபா, அதான் எனக்கு முக்கியம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை அவன் என்ன செய்யணும்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. அவன் நினைச்சா வச்சுக்கிடுவான், நினைச்சா வேற ஆளு கொடுப்பான், நினைச்சா விக்குவான், அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப நம்ம அந்த உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு குதிரையை அன்பளிப்பா கொடுக்கறாங்களா, இப்ப வஜதஹு யுபாவு, அது விற்பனை செய்யப்படுற காட்சியை பாக்குறாங்க. உடனே வாங்கலான்னு கிட்ட போயிடுறாரு. அப்ப அவருக்கு இந்த இது யாவும் வந்துருது, இது கொடுத்ததை வாங்கினா நாயின்ட்டாங்களே, இவர் வாங்கல காசுக்கு தான் வாங்க போறாரு, காசுக்கு வாங்குறவருக்கு என்ன ஒரு எப்படி சமுதாயத்தை உண்டாக்கி இருக்கான் பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம காசை கொடுத்தல வாங்குறோம், அவர் குதிரையை விற்கிறார், நம்ம காசுக்கு வாங்குறோம் அப்படின்னு இவர் நினைக்கல, கொடுத்ததை வாங்க கூடான்ட்டாங்க. காசு கொடுத்து வாங்கினா அது இந்த கேட்டகரியில வருமானு தெரியலையே, நில்லுப்பான்னு சொல்லிட்டு ரசூல் வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிட்டாங்க, வாங்க நினைச்சிட்டு சும்மா அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸ்தாமரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா பர்மிஷன் கேட்கறாங்க. நான் ஒரு ஆளு குதிரையை கொடுத்தேன், அந்த ஆள் வித்துக்கிட்டு இருக்கிறாரு, நானே விலைக்கு வாங்கிக்கிறவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தவுது பி சதகத்திக, கொடுத்த அன்பளிப்பை திரும்பி வாங்காத. பாருங்க, காசுக்கு வாங்குறது சொல்றாங்க, நீ காசுக்கு வாங்குறா இருந்தா கூட அதை நீ வாங்காத, அதுல இருந்து வேற ஆளுக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். அந்த குதிரைய ஒரு ஆள் வாங்கி அவர் வித்தாருன்னா வாங்கிக்கலாம், அவர் உங்களுக்கு தாட்சணியம் பார்க்க மாட்டாரு, அவர் உங்களுக்கு சலுகை தர மாட்டாரு. யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர் வித்தாத்தான், அந்த பொருளையே வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அந்த பொருள் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தா என்ன செய்யலாம், அது வாங்கலாம். அந்த ஆள்கிட்ட யாருக்கு நீங்க கொடுத்தீங்களோ அவரே அதை விற்க வந்தாரையானால் காசுக்கு தந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம மாட்டேன்றணும். ஏன்னா கண்டிப்பா அவர் அதில் பாதிக்கப்படுவார். அதை விட ஒரு ஆள் கூட கிடைக்கும். கொடுத்த அன்பளிப்பை கொஞ்சோன்னு வாங்குற மாதிரி வரும். ஒரு 10 ரூபா பொருள் 9 ரூபாய்க்கு அவர் தந்தா கூட 1 ரூபா நீ திருப்பி வாங்கிட்டு இருந்தா அர்த்தம். 10 ரூபா பொருள் 10 ரூபா அவருக்கு கிடைக்கணும், நீ திருப்பி வாங்கும்போது 9 ரூபாய்க்கு வாங்கினு சொன்னா 1 ரூபா அவருக்கு நஷ்டம் தானே. அப்ப நீ கொடுத்த 1 ரூபாயை திருப்பி வாங்கிட்டு இருந்தா அர்த்தமாகுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்ததாக புகாரியில 1489வது ஹதீஸ்லையும் 2636வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இன்னும் சொல்றாங்க, இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, ஒயின் ஆத்தாகஹு பிதிர்ஹமின், ஒரு திருகாண்டு விலகு விலகிட்டு இருக்கான். நீ கொடுத்த ஒரு குதிரைய ஒரு திருகம் 4 இடம் உள்ள வெள்ளி காசு வேணா, அந்த 10 ரூபா வச்சுக்கலாம், அந்த காலத்து காசு வேணா 10 ரூபா வச்சுக்கலாம். 10 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபாய் ரொம்ப சீப்பா கிடைக்குது, அது வரவே கூடாது. ஒழுங்குதா, எவ்வளவு அற்பத்துக்கு வித்தாலும் சரி, ஒரு திருகத்துக்கு எவனும் வாங்கிட்டு போறான், நம்ம வாங்கக்கூடாது. நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ அவன்கிட்ட வாங்கிடக்கூடாது. ஒரு அற்பமான விலைக்கு அது மார்க்கெட்ல வந்தா கூட இவ்வளவு அற்பமா போகுது, நம்ம கூட கொடுத்து வாங்கிடலாமோன்னு வாங்கக்கூடாது.
கொடுத்ததை வாங்கக்கூடாது, சும்மா வாங்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இந்த காசு கொடுத்து வாங்கக்கூடாது எவனா திங்க் பண்ணிருப்பானா? இதுல சின்ன ஒரு மைனூட்டா கவனிச்சா தான் இதுல உள்ள அநியாயம் உங்களுக்கு தெரியும். என்ன காசு கொடுத்தாங்க வாங்குறேன்னு நீங்க நினைப்பீங்க, உள்ள நுணுக்கமா கவனிச்சாதான் காசு கொடுத்து அன்பளிப்பு தந்தவன்ட்ட ஒருத்தன் எப்படி பேரம் பேசுவான், அப்ப அவனுடைய நிலை எப்படி ஆகும், அவனுக்கு அதுல உள்ள நஷ்டம் என்ன, இதையெல்லாம் மனுஷன் கவனிக்க மாட்டான், படைச்சவன் கவனிப்பான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதையெல்லாம் பார்க்கணும். வேற ஆள்கிட்ட கொடுத்தா இவனுக்கு 10 ரூபா கிடைக்குமே, இவன்கிட்ட கொடுத்தா 8 ரூபா தானே கிடைக்கும், இவன் எப்படி வாங்க விடுறது, கூடாது போ கடை அப்படின்னு சொல்லி அந்த யாருக்கு அன்பளிப்பு செலுத்தப்பட்டுச்சோ அவன் பக்கம் உள்ள நியாயத்தை கவனித்து இஸ்லாம் சொல்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு திருகத்தை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பது புகாரியில 1490,